வியூவர்ஸ், ரொம்பவும் வித்தியாசமான ஆச்சரியமான குணங்களோட இருக்கிற 6 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுங்களுக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அமேசிங் ஃபிஷ். நார்மலா ஃப்ளையிங் ஃபிஷ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இதுங்க கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான திறமைய பத்தி தெரியாது. பார்புடஸ் தீவோட பாஸ்போர்ட்ல இருந்து அவங்க நாட்டு காசுல வரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த மீன்கள் தான் இருக்கும். ஏன்னா இந்த மீன்கள் அந்த தீவுல தான் அதிக எண்ணிக்கையில வாழுதாம். இந்த மீன்களை கடல்ல ட்ரவுட்ங்கிற இந்த மீன்கள் தான் இத அதிகமா வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த மீன்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுங்க ரெக்கைய விரிச்சு தண்ணிக்கு மேல வந்து காத்துல மிதக்கும் போது இந்த ஸ்கூட்டி பறவைகள் இந்த மீன்களை வேட்டையாடி சாப்பிடுமாம். இதனால இந்த மீன்களுக்கு தண்ணிக்கு உள்ளேயும் தண்ணிக்கு மேலயும் எதிரிகள் இருக்காம். இந்த மீன்கள் கிட்ட இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுங்க தன்னோட முட்டைகளை காப்பாத்துறதுக்காக இதுங்களோட உயிரையே விடுமாம். இதுல பாருங்க, நூற்றுக்கணக்கான மீன்கள் லட்சக்கணக்கான முட்டைகளை முதல்ல இந்த தென்னை ஓலையில விடுதுங்க. எல்லா மீன்களும் முட்டையிட்ட உடனே இந்த முட்டைகளை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்ன்றதுக்காக இதுல சில மீன்கள் மட்டும் இந்த தென்னை இலைக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிடுமாம். ஏன்னா இந்த இறந்து போன மீன்களோட வெயிட்டால இந்த தென்னை ஓலையும் இதுங்களோட முட்டைகளும் கடலுக்கு அடியில மூழ்கி கடல் மட்டத்துல பாதுகாப்பா இருக்குமாம். சின்ன மீன்களா இருந்தாலும் சூப்பரான மீன்களா இருக்குல்ல. இதே மாதிரி இதை விட சின்ன மீனான ஸ்ப்ரேயிங் சாராச்சுங்கிற இந்த மீன்களும் தன்னோட முட்டைகளை பாதுகாப்பா வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணிக்கு மேல ஜம்ப் பண்ணி இலைகள் மேல வந்து உட்கார்ந்து இதுங்களோட முட்டைகளை இந்த இலைகள் மேல விட்டுட்டு போகுமாம். இந்த மீன்களால தண்ணிக்கு மேல ரொம்ப நேரம் சுவாசிக்க முடியாதுங்கிறதுனால ஜம்ப் பண்ணி இந்த இலைகள் மேல முட்டையை இட்டுட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ள குதிச்சிருமாம். இதுதான் இந்த மீன்களோட முட்டைகளாம். முட்டையிட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த மீன்கள் முட்டையிட்ட இலைய சுத்தியே தான் வாழுமாம். ஏன்னா இந்த முட்டைகளுக்குள்ள மீன் குஞ்சுகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மீன்களே தன்னோட வாழை வச்சு இதோட முட்டைகள் மேல தண்ணியை தூக்கி அடிச்சு இதோட குஞ்சுகளை இலையில இருந்து தண்ணிக்குள்ள விழ வைக்குமாம். சின்ன மீன்களா இருந்தாலும் பயங்கர அறிவுள்ள மீன்களா இருக்குல்ல. அடுத்தது பென்குயின்ஸ் லவ். ஏற்கனவே நம்ம சேனல்ல பென்குயின்கள் கிட்ட இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இதுங்க கிட்ட ஒரு அழகான விஷயமும் இருக்காம். மனிதர்கள் எப்படி தங்களோட லவ் சொல்லும் போது சாக்லேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து லவ் சொல்றாங்களோ, அதே மாதிரி பென்குயின்களும் தன்னோட லவ் சொல்லும் போது அதுங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு போய் கொடுத்துதான் தன்னோட லவ் சொல்லுமாம். இது குடுக்குற கல்ல பார்த்துட்டு பெண் பென்குயின் அமைதியா இருந்துச்சுன்னா இதோட லவ் சக்சஸ் ஆம். அதுவே அந்த பெண் பென்குயின் இந்த மாதிரி துரத்தி விட்டுருச்சுன்னா இதோட லவ் ஃபெயிலியர் ஆம். லவ் சக்சஸ் ஆனாலும் கூட ஆண் பென்குயின் தன்னோட பெண் பென்குயினுக்கு அதால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூட்டை கட்டி கொடுக்கணுமாம். அந்த கூட்டுல தான் இதுங்க ரெண்டும் இனப்பெருக்கம் செய்யுமாம். சூப்பரான பென்குயின்களா இருக்குல்ல. அடுத்தது ஆஸ்ட்ரிச் ஈட் ராக்ஸ். தீக்கோழிகள் தான் உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய பறவை. அதே மாதிரி இதுங்களோட முட்டை தான் பெரிய முட்டையாவும் இருக்கு. பொதுவா தீக்கோழிகள் இலைகளையும் பழங்களையும் தான் சாப்பிடுமாம். ஆனா சில நேரங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லையும் சாப்பிடுமாம். இதுங்க மட்டும் இல்லாம இன்னும் சில பறவைகளும் இதே மாதிரி சின்ன சின்ன கற்களை சாப்பிடுமாம். ஏன்னா இதுங்களுக்கு பற்கள் இல்லாததுனால இதுங்க சாப்பிடுற உணவுகளை நல்லா கடிச்சு மீன் சாப்பிடாம அப்படியே முழுங்கிடுமாம். இதனால இதுங்க சாப்பிடுற உணவுகள் சில நேரங்கள்ல இதுங்களுக்கு செமிக்காதாம். அந்த டைம்ல தான் இதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை சாப்பிடுமாம். இந்த கற்கள்ல இருந்து இதுங்களுக்கு தேவையான மினரல்ஸ் கிடைச்சு இதுங்களுக்கு செரிமானம் ஆகிடுமாம். அதுலயும் தீக்கோழிகள் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி கற்களை இப்படி அதிக அளவுல சாப்பிடுமாம். அடுத்தது பேவர் டீத். நீர்நாய்கள் ஒரு தாவர உண்ணியாம். அதாவது இதுங்க நான்வெஜ் சாப்பிடாதாம். ஆனா இதுங்களுடைய பல்லு சிங்கங்களுடைய பல்ல விட பயங்கர ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான பல்லாம். இதுங்களுடைய பல்ல வச்சு ஒரு பெரிய மரத்தையே அசால்ட்டா கடிச்சு சாச்சிருமாம். இதுங்களுடைய முன்பக்கம் உள்ள 4 பற்களும் இந்த மாதிரி டார்க் பிரவுன் கலர்ல தான் இருக்குமாம். இந்த 4 பற்களும் தான் பயங்கர ஸ்ட்ராங்கான பற்களாம். இந்த பற்களை வச்சுதான் பெரிய பெரிய மரங்களை கூட அசால்ட்டா கடிக்குமாம். இங்க பாருங்க, இவர் நீர்நாயோட பல்ல எடுத்து ஒரு சின்ன டூல செஞ்சு அதை வச்சு இந்த மரத்தையே கட் பண்ணி காட்டுறாருன்னா இதோட பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கான பல்லு இல்ல. அடுத்தது ஆப்பிரிக்கன் லங்ஃபிஷ். இந்த மீனையும் ஒரு ஆச்சரியமான மீனுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மீன்கள் உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாம மண்ணுக்கடியில இந்த மாதிரி 5 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழுமா. இந்த மீன்கள் 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த பூமியில வாழ்றதா சொல்றாங்க. அதாவது டைனோசர்கள் தோன்றதுக்கு முன்னாடில இருந்தே இந்த மீன்கள் இந்த பூமியில வாழ்றதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மீன்களுக்கு 2 நுரையீரல் இருக்குமாம். இதனால இந்த மீன்களால தண்ணிக்கு உள்ளேயும் தண்ணிக்கு வெளியிலயும் சுவாசிக்க முடியுமா. முதல்ல இந்த மீன்கள் ஆறுகள்ல உள்ள தண்ணிக்குள்ள வாழுமாம். வெயில் காலங்கள்ல நீர் வத்தி தண்ணி இல்லாம போன உடனே இந்த மீன்கள் இந்த மாதிரி மண்ணுக்குள்ள போய் இந்த மீனோட எச்சல் மாதிரியான ஒரு திரவத்தை வச்சு ஒரு பவுச்சை உருவாக்கி அதுக்குள்ளேயே இருக்குமாம். அதிகபட்சமா இந்த மீன்கள் மண்ணுக்கடியில 23 சென்டிமீட்டர் ஆழத்துல கூட இந்த மாதிரி பவுச்சுக்குள்ள இருக்குமாம். உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாம இந்த மீன்கள் 5 வருஷம் வரைக்கும் கூட மண்ணுக்கடியில உயிரோட இருக்குமாம். மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணி வந்த உடனே மண்ணுக்குள்ள இருந்து மேல வந்துடுமா. ரொம்பவும்
ரொம்பவும் ஆச்சரியமான மீன்களா இருக்குல்ல. நம்ம கடைசியா பார்க்க போறது அமேசிங் டாக். பொதுவா நாய்கள் முன்னாடி பால் பிளேட்னு எதை தூக்கி வீசினாலும் அதை கரெக்டா தாவி பிடிச்சி அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல நாய்களுக்கு ஓவரா விளையாட்டு காட்டினா இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம கடிச்சும் வச்சிடும். அதனால தேவையில்லாம நாய்கள் கிட்ட ஓவரா விளையாடாதீங்க. நாய்கள் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்பவும் முக்கியமானது நாய்களால தன்னை வளர்க்கறவங்க ஆபத்துல இருக்கிறாங்கிறத தானாவே புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணுமா. இந்த வீடியோவை பாருங்க. இந்த குழந்தை குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அலை வந்து லைட்டா இந்த குழந்தைய திணறடிக்கும் போதே உடனே இந்த நாய் இந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுச்சிட்டு போய் கரையில விடுது. இது நாய்களுடைய அறிவுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நாய்கள் தன்னை வளர்க்கறவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே அதுவாவே தன்னை வளர்க்கறவங்கள காப்பாத்த முயற்சி பண்ற குணமுள்ள சூப்பரான விலங்காம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.